வேற லெவல்ல அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூவா ஆதரவு தாங்க. பாரதி மாட்டுக்கு பாட்டத்தின் உச்சத்துல இருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தா, அலமேலு பாட்டி பவானி கிட்ட இருக்கிற மாரி அவங்க ஒரு வீடியோ அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. என்னடா அது சத்திய சோதனையா இருக்கே! இது எப்படி நடந்துச்சு? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, பாரதியால எதுவுமே யோசிக்க முடியாம அப்படியே அமைதியா நிக்கிறாப்புல. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஆட்டோலேருந்து பாட்டி இறங்குறாங்க. அலமேலு பாட்டிய பார்த்த கையோட ஒரு பக்கம் சந்தோஷம் தாங்கலன்னா கூட, ஒருவேளை அங்கேருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்களோ! இல்ல என்ன நடந்திருக்குன்னு ஆர்வமா கேட்குறாங்க. "பாட்டி, எங்க பாட்டி போனீங்க?" அப்படின்னு பாட்டமா இருக்கனால அவங்க பாட்ட பாடிக்கிட்டே பேசுறாங்க. அலமேலு பாட்டிக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாதனால, அப்படியே கேட்குறாங்க. "என்ன ஆச்சு பாரதி? நீ நிதானமா தான் இருக்கியா? ஏன் காலையில உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன் வெளியில." "ஆமா, சொல்லிட்டு தான் போனீங்க. இல்லன்னு சொல்லவே இல்ல. இருப்பினும் உங்கள காணோம்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருந்தேன்." அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும்போது, "எப்போதும் விவரமா தானே இருப்ப. நீ இந்த அளவுக்கு யோசிக்கிறன்னா, யாரும் எதுவும் சொன்னாங்களா?" "ஆமாம் பாட்டி. அந்த பவானி இருக்கால்ல." அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும்போது, "அவ ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொன்னாளா?" "ஆமா. மத்தபடி நான் பார்த்துக்கிறேன். ஒரு வேளை பாட்டிய நான் காணோம்னு சொல்லி தேடுனேனா, அடுத்தது இந்த பக்கம் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் அவ யோசிச்சுட்டு இருந்தாளா? பவானி, உன்ன பார்க்கறதுக்காக நானே இப்ப வரேன். அண்ணா ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. நானும் கொஞ்சம் வெளியில வேண்டியிருக்கு. பாட்டி, நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா, இதே ஆட்டோல ஏறி பத்திரமா வீட்டுக்கு போங்க. போயிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு தகவல் சொல்லுங்க. தயவு செஞ்சு நீங்க வெளியில எங்கேயும் வராதீங்க. நான் சொல்றது புரியுதா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரிம்மா, சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. நான் பார்த்துக்கிறேன். நீயும் கொஞ்சம் கவனமாவே இரு. என்னன்னு தெரியல. நீ எதையோ நினைச்சு பயந்திருக்கன்னு மட்டும் தெள்ள தெளிவா தெரியுது. கவனமாவும் ஜாக்கிரதையாவும் இரு. சரிங்க பாட்டி. நான் பார்த்துக்கிறேன். நீங்க போங்க. நான் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு. அத கவனமா பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு, யோசிச்சுட்டு என்ன செய்யலாங்கிற மாரி திங்க் பண்றாங்க நம்ம பாரதி. என்ன ஏதோ ஒரு விஷயத்த செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் ஃபேக்கா ஒரு சும்மா ஒரு வீடியோ காட்டியிருக்கா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில கண்டிப்பா இது எல்லாத்தையும் நான் தலைகீழா ஆக்கி காட்டுறேன். என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லி அருமையா யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, நம்ம இங்கேருந்து யோசிக்கிறத விட, அங்க போய் பார்த்துக்கலாம். அவள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்றப்ப, ஏம்மா? அப்படின்னு அந்த இடத்துல ஏகாம்பரம் கேட்குறாங்க பவானி கிட்ட. இப்ப நம்ப பண்ண விஷயம்லாம் கொஞ்ச நேரத்தில பாரதிக்கு உண்மை, பொய்ன்னு தெரிஞ்சிரும்ல. ஆமா, தெரிஞ்சிரும். அப்புறம் அவ இங்க சத்தம் போட மாட்டாளா? அவளுக்கு சத்தம் போடுறதுக்கெல்லாம் இங்க வேலையே இல்ல. அப்படியே இங்க வந்தாலுமே எனக்கு தலைகீழ ஆக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, டக்கு டக்குன்னு ஒரு இடத்துக்கு போறாங்க. நம்ம பவானி போயிட்டு, அங்க என்னென்னலாம் செய்யணுமோ பதிவு பண்றதுக்கு, அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. "சார், இது பார் தான் சார் டோக்கன்லேருந்து எல்லாம் வாங்கியாச்சு. நாளைக்கு வந்தீங்கன்னா, சட்டு சட்டுன்னு வேலைய முடிச்சிரலாம். இனிமேட்டுக்கு இந்த சாவி நாளையிலேருந்து உங்களுக்கு தான் சார் சொந்தங்கிற" மாரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பவானி. "சரிம்மா, நாங்க போயிட்டு வந்துர்றோம்ன்னு" சொல்லிட்டு, நாளைக்கு நாங்க ஆசைப்பட்டது எல்லாமே நடக்க போகுதுன்னு வாங்குறவங்க சந்தோஷமா பவானி கிட்ட பேசிட்டு அங்கேருந்து போறாங்க. அந்த இடத்துல எப்படியோ நீ பாரதிய டைவர்ட் பண்ணதுனால எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஏகாம்பரம் சொல்றப்ப, மாசா கை தட்டிட்டே வராப்புல நம்ம பாரதி. என்னது நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சா? இப்ப வேணா நடந்திருக்கலாம். ஆனா நாளைக்கு தானே டோக்கன்லேருந்து எல்லாம் போட்டிருக்கீங்க. அதுக்குள்ள நடந்துருச்சுன்னு நினைச்சுட்டா ஏகாம்பரம், நாளைக்கு என்ன நான் அசந்து தூங்கிடுவேன்னு நினைச்சியா? அப்படின்னு சொல்றப்ப, ஏய், யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு தான் பேசுறியா? தெரிஞ்சதுனால தான் இப்படி உன்ன டம்மியா பேசிக்கிட்டு இருக்க. இதுல வேற உனக்கு கோவம் வேற வருதே. எப்போதும் பேசாம தானே நிப்ப. அதே மாரி இப்பயும் நில்லுங்கிற மாரி செம்மையா நக்கல் பண்றாங்க. உடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. ஏகாம்பரம் நானு கை தூக்குறாங்க. உடனே ஏய், திருப்பியும் நான் கைய புடிச்சிருவேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஓங்குன கைய நிப்பாட்டவும் மாட்டேன். சரி, முடிஞ்சா கோவப்படு பார்ப்போம்ன்னு சொன்னோனே, ச்சே! இப்படி சொல்லிட்டு இருக்காளே! ஏய், என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? அவரு என்னோட வீட்டுக்காரர். இது எல்லாம் நீ உன் வீட்ல வச்சு அவர மிரட்டு. இங்கெல்லாம் என் முன்னாடியெல்லாம் பேசிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் ஒண்ணும் அவர் சொல்ற பேச்செல்லாம் கேட்கறதுக்கு சாதாரண பாரதி கிடையாது. விஸ்வரூபம் எடுத்த பாரதி அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ கேவலமா நடந்துக்கிறியே! நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல. ஐயோ பாவம்ன்னு சொல்லி கேளும்மா. நானே உனக்கு எல்லாத்தையும் செய்யறேன். ஆனா யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சு நீ ஏதாவது ஒரு பித்தலாட்ட வேலையெல்லாம் பண்ணன்னு வச்சுக்கயேன், நான் உன்ன சும்மா விட மாட்டேன். உனக்கு என்னலாம் தெரியும்? நீ இத்தன நாளா நீ என்ன பண்ணியோ,
அதே தான் நாளைக்கு உனக்கு நடக்க போகுது. ஏய் எல்லாமே வந்து கை மாறிடுச்சு. பணம் கூட குடுத்தாச்சு. நாளைக்கு நல்லபடியா வந்து பதிவு பண்ண வேண்டியது தான் பாக்கி. ஓ! அந்த காமெடி வேறயா? சரி, சரி. நீ வேணா அவங்க கிட்டேருந்து வாங்கியிருக்கலாம். ஆனா நாளைக்கு பதிவு பண்றது நடக்கலன்னா, அவங்க சும்மா இருப்பாங்களா? வாங்குன காச கீழ வையின்னு சத்தம் போடுவாங்களா? மாட்டாங்களா? சத்தம் போடுவாங்க. நிச்சயம் அதுதான் நடக்கப் போகுது. பார்த்தும்மா எல்லாத்தையும் வந்து செலவு பண்ணிடாத. அப்புறம் திருப்பி குடுக்கறதுக்கு கூட உன்கிட்ட ஒண்ணும் இல்ல. எல்லா இடமுமே நம்ப ஆதியோடதுன்னு செம்மையா மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப பாரதி. எக்ஸ்ட்ரார்டினரியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு போறப்ப, "என்னம்மா அவ மாட்டுக்கு வந்தா, அவளால எதுவும் யோசிக்க முடியாதுன்னு நெனச்சா, இந்த அளவு வந்து பேசிக்கிட்டு இருக்கா" அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கும்போது, தமிழுக்கு ரொம்பவே வந்து ஃபீலிங் ஆயிட்டாங்க. என்னடா இது! எல்லாமே வந்து நமக்கு சாதகமா இப்ப உரிமையா வந்து கூப்பிடுற இடத்துல தான் நம்ப இருக்கோம். ஆனா கூப்பிட முடியாம போயிருக்கே! இனிமேட்டு எப்ப இந்த நேரம் வரப்போகுதுன்னு தெரியலன்னு சொல்லி, அவங்க அப்பாக்காக சின்னதா வந்து லெட்டர் வந்து மூலியமா எழுதிக்கிட்டு இருக்காங்க. நம்ப குட்டி தமிழு. அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. "அப்பா, அப்பா எனக்கு உங்கள அப்பான்னு கூப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அது எப்பப்பா நடக்குங்கிற மாரி அந்த இடத்துல வந்து எழுதும்போது, இது எல்லாத்தையும் நம்ம ஆதி வந்து படிக்கிறாப்புல. என் மனசுக்கே கஷ்டமா தாம்மா இருக்கு. இருப்பினும் நீ கூடிய சீக்கிரம் வந்து கூப்பிட போற. இத யாராலயும் மாத்த முடியாது. நான் உனக்கு பக்கபலமா நிக்க தான் போறேன். விட்டு குடுக்காம சந்தோஷமா வந்து பேசுறாங்க. நடந்தத நெனச்சு யோசிக்கிறத விட, அடுத்தது என்னங்கிற மாரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள சிரிக்க வைக்கிறதுக்காக வந்து விளையாட்டு பொம்மை இது எல்லாத்தையும் வச்சு விளையாண்டு காட்டிக்கிட்டு இருக்காரு. ஆதி இது மாரி 3, 4 பால வச்சு தூக்கி போட்டு புடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்காப்புல. ரொம்பவே சந்தோஷமா வந்து சிரிக்கிறாங்க. "பாத்தியா ஆதிக்கிட்ட குழந்தைங்க இருக்கிற வரைக்கும் எவ்வளோ ஹேப்பியா இருக்காங்கன்னு" பாட்டிலேருந்து எல்லாரும் பெருந்தன்மையா வந்து பார்க்குற மாரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.